ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டேலி ப்ரைம் அதோடைய டெமோ கிளாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் வந்து சென்னையில் இருக்கேன். இப்போ ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் லைவையும் ஆன்லைன்லேயும் சேர்த்து எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கிளாஸ் எடுப்போன்ற டெமோ ஒரு சிம்பிள் கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேலி டவுன்லோட் பண்ணி போனதுக்கப்புறம் இது தான் இருக்கும். இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். உங்களுக்கு என்னென்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? அடுத்து அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாமே வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்கோட ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனல் போடுவோம், அடுத்து லெஜர் போடுவோம், அடுத்து ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம், அடுத்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுவோம். சரிங்களா? எஃப்ஏ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த ஜேர்னல் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த ஜேர்னலில் தான் இங்கே வவுச்சர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? அந்த கேட்வே ஆப் டேலியில் எடுத்தோடனே வவுச்சர்ஸ்னு இருக்கும். அதில் க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். அதில் என்னென்ன வவுச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் இருக்குது, இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் இருக்குது, பேரோல் வவுச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த 3 தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3ல் இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து பேசிக்கு, இந்த பேரோல்ன்றது அட்வான்ஸ்டாக போகிறவங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 பற்றி கிளியராக பார்த்துருவோம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்னால் என்ன அப்படின்னா பிஸ்னஸோட ட்ரான்சாக்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, ரிசிப்ட்டு அப்புறம் பேமெண்ட்ஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸில் வரும். இன்வென்ட்ரி ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு குட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 100 வாங்கியிருப்பீங்க, 50 சேல் பண்ணியிருப்பீங்க, பேலன்ஸ் உங்கள்கிட்ட 50 இருக்கும் பார்த்தீங்களா, இதோட ஓப்பனிங் ஒரு 50 இருக்கும். ஸோ டோட்டலாக உங்கள்கிட்ட 100 அப்படின்னு கணக்கு காட்டும் பார்த்தீங்களா. ஒரு சாரி, ஒரு மேம் கால் பண்ணிட்டாங்க. ஸோ இதாகிடுச்சு. சரிங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், இன்வென்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் 100 குட்ஸ் வாங்கியிருப்பீங்க, இதில் 50 குட்ஸ் சேல் பண்ணியிருப்பீங்க, பேலன்ஸ் உங்கள்கிட்ட 50 இருக்கும், ஓப்பனிங் ஒரு 50 வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்ட்ரிஸ் வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் போகும். பேலன்ஸ் உங்கள்கிட்ட இப்போ 100 இருக்கும். ஸோ அதுக்கு தனி அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா பார்த்தா உள்ள குட்ஸ் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு தெரியும். அது இன்வென்ட்ரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரோல் அக்கௌண்ட்ஸ்னால் அவங்க கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்கும் இஎஸ்ஐ, பிஎஃப் இருக்கும், பேசிக் சேலரிஸ், பே ஸ்லிப் அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே அக்கௌண்டன்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அக்கௌண்டிங் பேரோல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், டேலி ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி இருக்கும். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் பாருங்கள். கான்ட்ரா இருக்குது, கிரெடிட் நோட், டெபிட் நோட் இருக்குது, ஜேர்னல் என்ட்ரி இருக்குது, பேமெண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, ரிசிப்ட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதில் நமக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரி போடணும். என்ட்ரி எப்படி டீட்டெயிலாக போடணும் அப்படின்றத நீங்கள் ஃபர்தராக கிளாஸ் ஜாயின் பண்ணுறப்ப நான் கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு பர்ச்சேஸ் வவுச்சர்னால் இது, ரிசிப்ட் வவுச்சர்னால் என்ன, அது மட்டும் சிம்பிளாக நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ரிசிப்ட் வவுச்சர் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஒரு நிமிஷம். ரிசிப்ட் வவுச்சர் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ என்னென்னா ரிசிப்ட் வவுச்சர், இப்போ என்ட்ரி ரிசிப்ட் வவுச்சர்னு கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் டேலியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி அந்த வவுச்சர்ஸ் காமிக்கும். அதில் ரிசிப்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ட்ரி எடுத்துக்கோங்களேன், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர். சரிங்களா? இதுதான் என்ட்ரி. இதுக்கான என்ட்ரி கோல்டன் ரூல் அப்ளை பண்ணி என்ன என்ட்ரினா, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர் அக்கௌண்ட், இதுதான் என்ட்ரி. சரிங்களா? இதை தான் நம்ம போட போகிறோம். இங்கே எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணோடனே சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரியான்னு கேட்கும். நம்ம சிங்கிள் என்ட்ரி கேட்போம். கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், என்ன என்ட்ரி சொன்னேன், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர் அக்கௌண்ட். இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே கிரெடிட் கஸ்டமர் அக்கௌண்ட். இங்கே வந்து டெபிட் கிரெடிட் மாறி மாறி கேட்கும். ஸோ நம்ம மைண்டில் என்ட்ரி வச்சுட்டு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் அக்கௌண்ட் கிரெடிட்டு டு கேஷ் அக்கௌண்ட் இந்த மாதிரி வரும். கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் இந்த மாதிரி என்ட்ரி போட்டு கேஷ்க்கு பதிலாக இங்கே பேங்க்குன்னு எடுத்துருக்காங்க. இது ரிசீவ்டு தூரம் பேங்க் அப்படின்னா கஸ்டமர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். அவ்வளோதான். சரிங்களா? இப்படி தான் என்ட்ரி போடணும். இந்த மாதிரி என்ட்ரி போட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் அக்கௌண்ட் அது எதில் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இங்கே இருக்குது கரண்ட் அசெட் இருக்கா, கரண்ட் அசெட்டில் சன்ட்ரி டெப்டார்னு இருக்கு பாருங்கள், அங்கே எஃபெக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் இவ்வளோ எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய ஒரு ரிசிப்ட் கிளாஸ். இப்படி இருக்கும். ஒரு ரிசிப்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இது போக ஒரு 5-7 வவுச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் இன்வென்ட்ரிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நான். நம்மளுடைய கோர்சஸ் என்னென்னா ஃபுல் கோர்ஸ் இருக்குது.
வித்து சர்டிஃபிகேட்டோட ஆல் இண்டியா கம்ப்யூட்டர் காலேஜில் மூலமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருவேன் நான். அது வந்து 30 ஹவர்ஸ் வரும் ஃபுல் கோர்ஸ். அடுத்தது இந்த ஓவர் வியூ அப்படின்னா என்னென்னா, டேலினா என்னப்பா, எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா கம்மியான ஒரு ஃபீஸில் நான் டேலினா என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்டர்வியூவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது. அடுத்தது ஃபுல் கோர்ஸ் வித்தவுட் சர்டிஃபிகேட். ஃபுல் கோர்ஸ் எனக்கு வேணும் சார் 30 ஹவர்ஸ், ஆனால் சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1500 1000 to 1500 வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபுல் கோர்ஸுக்கும் இதுக்கும் 1500 கம்மியாகும். சரிங்களா? அந்த 3 கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கு 3 கோர்ஸ் ஆல்ரெடி ஒரு 20+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, லைவ் ஆன்லைன் ரெண்டுலேயுமே சேர்த்து. சரிங்களா? எனக்கு டேலியில் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சென்னையில். சரிங்களா? நீங்கள் சென்னையாக இருந்தால் லைவாக வரணும் அப்படின்னா கூட வாங்க. நம்ம ஒரு 3 இன்ஸ்டியூட்டில் எடுத்துகிட்ருக்கேன். உங்கள் எது பக்கத்தில் இருக்கோ அங்கே நீங்கள் வாங்க. இல்லை சார் எனக்கு ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனே எடுத்துக்கலாம். லைவாக வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4-5K எக்ஸ்ட்ரா ஆகும். ஆன்லைனில் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 8270989360. சரிங்களா? இதான் என் நம்பரு. இன்னொருக்கு சொல்கிறேன், 8270989360. இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லை கீழே கமெண்ட் கூட பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.